கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயக்கூட அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை செய்தார். அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் தேவ திட்டத்தை புரியாமல் இருந்தார்கள். ஆனால் தேவனோ ஒரு பெரிய திட்டத்தோடு அவர்களை அழைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த 430 அடிமைத்தன வருஷத்தில் இருந்ததுனால அவர்கள் சிந்தனை, அவர்கள் தலைமுறையாக அந்த அடிமைத்தனத்தின் நுகம் அவர்களை விடுதலைக்கு நேராக நடத்தி கொண்டு வரவிடாதபடி அவர்கள் சொந்த சிந்தனையே அவர்களை அடிமைத்தனத்தில் வச்சிருந்தது. அப்போ அதில் இருந்து தேவன் எப்படி வெளியே கொண்டு வந்தார்? அந்த ஜனங்களுக்கு அந்த விடுதலையின் மைண்ட் செட்டு கொண்டு வரதுக்காக கர்த்தர் எவ்வளோ பாடுபட்டார் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். மேலும் கர்த்தரிடத்திலிருந்து கண்களுக்கு தெரியாத பாதுகாப்பு, உயர்வுகள், மேன்மைகள், ஆகாரங்கள், ஜெபிக்கும் போது ஜெபத்திற்குள்ள பதில்கள் எல்லாமே கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்களோ முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, செங்கடலில் அந்த அந்தகாரமான எல்லா நபர்களையும் மூழ்கடிக்க பண்ணுகிறார். இப்போ செங்கடல் மூழ்கடித்து எல்லாரும் மரித்து போகும் பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளைக்காக தேவன் பேசுகிற வார்த்தைகள் அதில் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் விவரிக்கிறாங்க. அதிலலாம் நிறைய வசனம் இருக்குது. ஆண்டவர் எப்படி அழகாக வெற்றி சிறந்தார்னு இருக்குது. அதில் 1வது வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதகும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அதில் நிறைய சொல்கிறாங்க. அவருடைய நாசினால் செங்கடல் அப்படியே குவியலாக நின்றுச்சான், நாசியிலிருந்து வந்த சுவாசத்தினால. இப்படிலாம் நிறையா புகழுகிறாங்க தேவஜனங்களே. இவர்கள் ஆபத்து வரும்பொழுது ஆண்டவரை முறுமுறுத்தாங்க. ஆனால் அற்புதம் நடந்த உடனே ஆண்டவரை புகழ்ந்தாங்க. இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் உண்டு. ஆபத்து வரும்பொழுது கர்த்தரை முறுமுறுத்தாங்க. அற்புதம் நடக்கும் பொழுது புகழ்ந்தார்கள். கண்களால் அற்புதத்தை பார்த்தால்தான் நம்புகிற ஜனத்தினுடைய பெயர் வணங்கா கழுத்துள்ள ஜனம். அற்புதத்தை பார்த்தால் மட்டும்தான் ஆண்டவரை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்ம இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தார். உம்மை தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன்னு சொன்னார். அவர் செஞ்ச பயங்கரமான விஷயங்களை குறித்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணாங்க. ஆண்டவரை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்ன தோமா அவருடைய டெட் பாடி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பல இடங்களுக்கு போனாராம். வரலாறு சொல்லுது. லஞ்சாயினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை தேடி போய் இயேசு அந்த கல்லறையில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசுடைய உயிர்த்தெழுதலை உண்மையாகவே கண்ட ஒரு ரோம சீடரை பற்றி தான், ரோமனுடைய போர் சேவரை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு மனநோய் வந்துட்டுன்னு சொல்லி அவரை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சுருந்தாங்களாம். வரலாறு சொல்லுகிறது என்னென்னா, அந்த நபர் யாருன்னா இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்ததை பார்த்த நபர். ஆனால் ரோமர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இவன் மனநோயாளி, இவன் பொய் சொல்லுகிறான்னு சொல்லி அவனை தூக்கி சிறையில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டாங்க. அவனுக்கு அங்கே கசப்பான சாப்பாடுகள், அவன் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவனுக்கு அடிகள், சித்திரவதைகள். ஆனால் இவனுடைய உண்மை இயேசு உயிரோடு எழுந்துட்டார், அதான் உண்மை. இப்போ தோமா அவன்கிட்ட போய் விசாரிக்க போகிறான். ஏன்னா உண்மையாட்டே அவர் எழுந்துட்டாரா, இல்லை அவர் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால் அவரை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை தொடணும்னு விரும்பின ஒரு சீசன் தான் தோமா. நான் சொன்னதெல்லாம் பைபிளில் இல்லை, வரலாறில் உள்ள விஷயம். அப்போது எதுக்கு இவன் இந்த ஒரு பயங்கரமான க்யூரியஸான ஒரு டெஸ்பரேட்டான ஒரு விஷயத்தில் தலையிட்டதுக்கு காரணம், அவன் பார்த்தால் தான் நம்புகிறவனாக இருந்தான். அதனால தான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, கண்டாதான் விசுவாசிக்கிறதேவும். தேவ ஜனங்களே, வெளிநாட்டில் உள்ள ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் ஈஸியாக ஆண்டவர் நம்புகிறாங்க. அவங்களுக்கு இந்த இந்தியாவில் உள்ள மைண்ட் செட் இல்லை.
அவங்களுக்கு வந்து பார்க்காமலே ஆண்டவர் நம்பிடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு அற்புதம் செஞ்சால் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. பரலோக தரிசனத்தை சொன்னால் அது பொய்ன்னு சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னால் பொய்ன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்காரில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு முக்கிய காரணம், கண்ணை மூடிட்டு நம்புவான். அதுக்குன்னு அவன் கள்ள உபதேசத்தில் விழுறானான்னு கேட்டால் ஆவியானவர் அவனை பாதுகாக்கிறாரு. ஆனால் நம்ம மக்களுக்கு சொந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கே நம்பிக்கை வர மாட்டேங்கி. ஆனால் வெளிநாட்டில் இன்னொருத்தனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற லெவலில் அவன் விசுவாசம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. போவான், ஒரு 5 பேரை தூக்கி விட்டுருவான். போவான், அவன் வாயை திறந்து 4 பேருக்கு நல்லதை சொல்லுவான், அதெல்லாம் தைரியமாக இருக்குன்னு சொல்லுவான். நம்ம இன்றைக்கி நம்ம விசுவாசமே எப்படி இருக்குது? சபைக்கு போயிட்டு போகும்பொழுது நம்ம முகம் ஏதாவது ஒன்று வாங்கணும், ஆண்டர்கிட்ட வாங்கணும்னு சோர்வோடு போகிறோம். வரும்பொழுது டபுள் சோர்வாக வரோம். சரி, ஆண்டவர்கிட்ட ஒன்றும் நடக்காது போலன்னு சொல்லிட்டு வெளியே இன்னும் சோர்ந்து போய் வரோம். வேதம் சொல்லுகிறதுலவா, காஞ்சோரி அந்த இடத்த மூடி இருந்ததுன்னு. இதே போல் நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது? இப்போ சோர்ந்து போய் வரும்பொழுது 2 மடங்காக சோர்வாக வரோம். ஏன்னா கர்த்தரும் அற்புதம் செய்யலைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? சோர்வாக வரோம். ஆனால் வெளிநாட்டுக்காரன் அப்படி இல்லை. வரும்போது சோர்வாக வந்தால் கூட உள்ளே வந்து உற்சாகமாகி அவனுக்குள்ளே இருக்கிற உற்சாகம் இன்னும் 4 பேருக்கு போகிற லெவலில் அவன் என்ன செய்கிறான்? அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அப்படி அழகாக இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை 4 பேருக்கு பகிர்ற லெவலில் நம்ம விசுவாசம் பெருக்கெடுக்கணும். நம்ம கர்த்தர் மேலே சந்தேகமாவோ சோர்வோ இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கறதுனால தான் விசுவாசிக்கிற தேவ ஜனமாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அதை நம்புகிறது தான் விசுவாசம். The faith is simply mean clap the hand before the miracle. ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்லுவார், விசுவாசம் என்பது அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷத்தில் கை தட்டுறது. நம்ம எல்லாமே ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் கைத்தட்டி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜபத்தில் கண்டுபிடித்து கை தட்டுவாங்க. நான் சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இத்தனை பேரில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஜபத்தில் இருந்து என்னுடைய காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே என் காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார்னு விசுவாசத்தில் உணர்ந்து நான் கை தட்டுவேன்? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி கை தட்டுவேன். ஆண்டவர் அதை செய்வார், என் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். தேவ ஜனங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ சின்ன வயசாக இருக்கலாம், அவர்களோட வாலிப வயசாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பயந்து கொண்டு இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. வேதத்தை விசுவாசித்து இப்போவுமே கை தட்டணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணையை கர்த்தர் தருவார், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தருவார், என் குடும்பம் நல்லா இருக்கும். அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்பது நடக்கிறதுக்கு முன்னாடி கை தட்டும், நடக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசிக்கும், நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷப்படும். இதுதான் விசுவாசம். நான் பல முறை என் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவார்னு தனிமையின் பாதையில் உடைக்கப்பட்ட நேரத்தில் எடுத்த விசுவாச அறிக்கை தான் இன்னைக்கு இங்கே நிற்க உதவி செய்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கண்ட பிறகு விசுவாசிக்கிறதுனால ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், செங்கடல் பிரிஞ்சதுனால கொண்டாடினாங்க, ஆனால் ஒரு உபத்திரம் வந்தால் அழுவாங்க. அதாவது நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுறதும் கெட்டது நடக்க போகிறது அழுகிறதும் உலகத்தானுடைய விஷயம். ஆனால் ஒரு தேவ ஜனம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதான் ஒரு தேவ ஜனத்தினுடைய அருமையான விஷயம். சிங்க கெபியில் கூட இருக்கிறார், அக்னி ஜுவாலையில் கூட இருக்கிறார். உபத்திரவத்தில் தான் நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறத உணர முடியும். ஒரு சின்ன பிள்ளை நல்லா ஓடி சாடி விளையாடும் பொழுது அது அம்மாவை பார்த்தா சிரிக்கும். ஆனால் ஒரு சின்ன பிள்ளை அழும் பொழுது அது அம்மாவுடைய தோளில் சாஞ்சு கொள்ளும். சிரித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அம்மா விட்டு தூரமாக தான் இருந்துச்சு. சந்தோஷமாக இருக்கும் பொழுதுங்க நமக்கு ஆதரவு ரொம்ப தேவை கிடையாது, ஏன்னா நம்மளை பார்த்துக்கொள்வோம். ஆனால் துக்கமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் ரொம்ப தேவை. ஆனால் நமக்கு துக்கமாக இருக்கும் பொழுது தான் நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம். துக்கமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர்கிட்ட வரமாட்டோம். நம்ம துக்கமாக இருக்கும் பொழுது, தேவையில் இருக்கும் பொழுது தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம கண்ணீரோடு இருக்கும் பொழுது, உடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஏமாற்றப்பட்ட பொழுது தான் கர்த்தர் நமக்கு ரொம்ப தேவை. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? உடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, பாவத்தில் விழுந்த போது ஆதாம் எப்படி ஒளிஞ்சு கொண்டானோ இதே போல் கர்த்தரை விட்டு ஒளிஞ்சு கொள்கிறோம். we should not hide from God, but we should hide in God. கர்த்தரை விட்டு ஒளிஞ்சு கொள்ளக்கூடாது, கர்த்தரை விட்டு ஓடி போய் வேற எங்கேயாவது ஒளிஞ்சு கொள்ளக்கூடாது. கர்த்தரிடத்திலேயே ஒளிஞ்சு கொள்ளணும். கர்த்தரிடத்திலே நம்ம என்ன செய்யணும்? பணிஞ்சு அவருக்குள்ளே ஒளிஞ்சு கொள்ளணும். இதான் கர்த்தருக்குள் ஒளிந்து கொள்வது, கர்த்தருக்குள் நம்மளை காத்து கொள்ளுகிறது. சிங்கம் வந்து இந்த குழி முசல்னு சொல்லக்கூடிய இந்த குழி முயலை வந்து துரத்தி வருமா. குழி முயல் வந்து லைட்டாக மண்டையில் தட்டினாலே செத்து போயிடும். அவ்வளோ பலவீனமான ஜந்து, பலவீனமான ஜீவி. இதை ஒரு சிங்கம் துரத்துது. சிங்கம் இல்லைங்க, ஒரு பூனை துரத்துனா கூட அது செத்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு இந்த காட்டு முயல், அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழி முசல்னு சொல்லுகிறாங்க. இதை வேதம் சொல்லுகிறது. அது என்ன செய்யும்னா தன்னுடைய வீடை கற்பாறைக்குள்ளே வச்சுருக்குமா.
இந்த கற்பாறை பயங்கரமான பாறை, ஒரு யானையே வந்து மிதிச்சாலும் உடைக்க முடியாது. அப்போ இந்த பலவீனமான முயல் என்ன செய்கிறது, பலமான ஒரு வீடை சூஸ் பண்ணுச்சு. வாழை வீடோ மரக்கட்டை வீடோ இல்லை, அது கற்பாறை. அப்போ ஒரு சிங்கம் விரட்டி வரும் பொழுது இந்த பலவீனமான ஜந்து பலமான கற்பாறைக்குள்ளே வந்துட்டு, இதே போல தேவச்சனங்களே, நம்மளால் சகிக்க முடியாத கடன் பாரங்கள், சகிக்க முடியாத யுத்தங்கள், சகிக்க முடியாத பாவங்கள், நம்மளை அழித்து கொள்ளக்கூடிய, நம்மளை சின்ன பின்னமாக மாற்றி போடுகிற எந்த போராட்டம் வந்தாலும் இந்த அற்பமான ஜந்துவாகிய நம்ம, இந்த மனுஷனாக இருக்கிற நம்ம கர்த்தருக்குள் அடைக்கலம் வந்துட்டோம்னா நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதனால தான் நம்ம கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கணும். சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறத காட்டிலும் துக்கமாக இருக்கும் பொழுது அதிக தேவை. ஆனால் சத்ருவானவன் நம்ம உடைக்கப்பட்ட பொழுது கர்த்தரை விட்டு பிரித்து கொள்ளலாம் நினைக்கிறான், நம்மளை பிரித்து விடலாம் நினைக்கிறான். தனிமையாக இருக்கும் பொழுது கர்த்தரை விட்டு பிரிக்கலாம் நினைக்கிறான். தனிமையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் தேவை. உடைக்கப்படும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை ஒட்டுகிறதற்காக தேவைப்படுகிறார். நம்ம உடைக்கப்படும் பொழுது தான் அவர் சத்தியங்களை சொல்லித் தருகிறார். அதனால் தேவ ஜனங்களே, இஸ்ரவேலர்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் அற்புதம் செய்தால் அவரை உயர்த்துகிறது, கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை என்றால் அவர் மேலே முறுமுறுப்பை வைக்கிறது. எப்பவும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்யலைன்னா அவர் ஒரு பெரிய அற்புதத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏன் அற்புதம் நடக்கலான்னு கேட்க வேண்டும். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உணர்த்துவார். செங்கடல் ஆண்டவரை ஏன் வந்திருக்கு, ஏன் ஆண்டவரை செங்கடல் பிளக்கலை? செங்கடல் பிளக்கிறதுக்கு நேரம் கொஞ்சம் எடுத்தது. ஆண்டவர் வந்து நாசின் சுவாசத்தில் ஊதுகிறார். அப்போ அந்த கடல் எல்லாம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது. அந்த நேரம் வரைக்கும் எகிப்தில் உள்ள சேனையையும் இஸ்ரவேலர்களுடைய படையையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நெருங்க விடாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டார். ஏன்னா 5 செகண்டில் நடந்த விஷயம் கிடையாது. செங்கடல்னு சொல்லுகிறது அந்த மண்ணெல்லாம் எவ்வளோ தூரம் ஈரமாக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவரே ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறாரு, கடலை பிளந்து அந்த இடத்த காய வச்சு, அந்த இரவெல்லாம் காய வச்சு தான் மக்களை கொண்டு போகிறாரு. ஒன்றும் பூம்பான்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறவர் கிடையாது. இயற்கையாக அதை செய்கிறாரு. அதை செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 12 மணிக்கூர் தேவைப்பட்டிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 24 மணிக்கூர்லேருந்து 12 மணிக்கூர் அந்த செங்கடல் பிளந்து அந்த மக்கள் கடந்து போகிறதுக்கு தேவைப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கர்த்தர் பாதுகாத்தார். நம்ம போயிட்டு கர்த்தர்கிட்ட ஆண்டவரே ஒரு பூம்பா அற்புதம் செய்யுங்க, உடனடியாக செய்யுங்க நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம கண்டிப்பாக காத்திருக்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் எல்லாம் கரெக்டாக செய்வார், கரெக்டாக கொண்டு வந்து உங்களை உயர்த்துவார். அவரை போல நம்மளை உயர்த்துறதுக்கும், அவரை போல நம்மளை விரோதிக்கிறவர்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதற்கும், நம்மளை விரோதிக்கிறவர்களை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறதற்கும் நம்ம ஆண்டவரை போல ஒருத்தருமே கிடையாது. அதனால் நம்ம ஆண்டவரை கண்ணை மூடி நம்பலாம். அவர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். மறந்து போகாதீங்க. துக்கத்துலேயும் சந்தோஷமாக இருங்க, உயரத்துலேயும் சந்தோஷமாக இருங்க, உயர்வுலேயும் சந்தோஷமாக இருங்க, பாடுகள்லேயும் சந்தோஷமாக இருங்க. நிறைய தேவ ஜனங்கள் பாடு வந்தால் கர்த்தரை விட்டு போகிறாங்க. விட்டுட்டு போகாதீங்க. அந்த பாடல தான் உங்கள் உதவி கர்த்தருக்கு தேவை. அந்த பாடல தான் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் பாட சுமக்கும் பொழுது அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவர் மகிமைப்படும் பொழுது அவரை விட்டுட்டு கலந்து போகக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா, ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போமா. ஆண்டவரே, கண்டு விசுவாசிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக மாறணும். உம்முடைய வார்த்தையை காணாமல் விசுவாசிக்கணும். அது நடந்தால் தான் நான் விசுவாசிக்கன்னு சொல்லிட்டு, அது நடக்கிற வரைக்கும் நான் விசுவாசிக்க மாட்டேன், அது நடக்கட்டும் அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனாக இல்லாமல், என் தேவன் சொன்னால் அதை செய்வார், அதனால் நான் கண்ணை மூடி நம்புவேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையாக எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு சேனலில் நல்ல ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.